Hi students, நம்ம exercise 4.5ல fifth sum பார்க்கலாம். நான் LHS நோட் பண்ணிடுறேன். tan x plus tan y plus tan z. இப்போ இங்க பாருங்க, நமக்கு ஜஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்றோம். tan x plus tan x ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். tan of x plus y by 1 minus xy plus tan z. இப்போ அகைன் என்ன பண்ணுங்க, அதே tan x plus tan y ஃபார்முலா தான். இது ஃபுல்லா நீங்க x கன்சிடர் பண்ணணும், இது y கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? அப்போ tan of x plus y தானே, அப்போ x plus வந்து ஃபுல்லா எடுத்துணும், xனா plus y நது z by 1 minus xy. அப்போ xy x தானே, x plus y by 1 minus x, இது ஃபுல்லாவே x எடுத்துணும். சரிங்களா? இன்ட்டு y நது z. இப்போ பாருங்க, tan of கழிச்சு மட்டும் நமக்கு 1 minus x வருமா, 1 minus xy. அப்போ x plus y அப்படி வந்துடும். இதை நான் இங்கே மல்டி பண்ணிங்கன்னா வரும் பிளஸ் z மைனஸ் xy z வந்துடுமா. இப்போ டிவைட் பை அதே போல் இங்கே எல்சிஎம் தானே வரும், அதே தான் வரும். நமக்கு 1 minus xy வரும். இந்த 1 minus x இங்கே மல்டி பண்ணால் வரும் 1 minus xy. நெக்ஸ்ட் நம்ம இங்கே மைனஸ் இன்ட்டு xz, இந்த z மல்டி பண்ணுங்க. அப்புறம் மைனஸ் yz, எது நமக்கு கேன்சல் ஆகும், 1 minus xy இந்த 1 minus xy கேன்சல் ஆகும். அவ்வளோதான், ஆன்சர் நமக்கு கிடைச்சிச்சு. அப்போ x plus y plus z minus xyz divided by 1 minus xy yz minus zx, zx by xz. இதான் நமக்கு தேவையான அந்த RHS ரூல். ஓகேங்களா? இது ஒரு ஃபார்முலா படிச்சு வச்சுங்க, ஃபர்தர் சம்மு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். tan of x plus tan of y plus tan of z equal to the tan of x plus y plus z minus xyz by 1 minus xy minus yz minus zx.